தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர், அன்பிற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு மாணிக்கம் தாக்கூர் அவர்களே, முன்னாள் அமைச்சர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திருநாவுக்கரசு அவர்களே, மதுரை நகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் தம்பி நல்லமணி அவர்களே, இந்த கல்லூரியினுடைய தலைவர் அவர்களே, செயலாளர் அவர்களே, மற்றும் இங்கே ஏராளமாக குழுமி இருக்கக்கூடிய காங்கிரஸுடைய பொறுப்பாளர்களே, உறுப்பினர்களே, நண்பர்களே, எனக்கு சிறப்புரை என்று போட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் வெயிலில் இருப்பதால் இதை சுருக்க உரையாக 2 நிமிடத்தில் முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் அழகாக அணிவகுத்தீர்கள். இந்த ட்ரோன் அதை புகைப்படம் எடுத்து திரையிலே ஒளிபரப்பியது. அதற்காக உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள், நன்றிகள். ஒரு வாரமாக இந்த இயக்கம் நடக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு முதல் நிகழ்ச்சி, முதல் திட்டம், ஒரு வாரமாக லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் என்ற இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அதனுடைய நிறைவு விழாவாக உங்கள் கல்லூரியிலே நீங்களெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய நிறைவு விழா நடைபெறுகிறது. அதற்காக என்னுடைய பாராட்டுக்கள், நல்வாழ்த்துக்கள். இந்த கல்லூரியினுடைய தலைவர், செயலாளர், தாளாளர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை தான். 9 ஆண்டுகள் முதலமைச்சராக காமராஜர் இருந்தார். நீங்கள்லாம் பிறந்திருக்க மாட்டீங்க. ஆனால் லஞ்சம் என்ற பேச்சே கிடையாது. அந்த 9 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சி நடந்த காலத்தில் லஞ்சம் என்ற பேச்சே கிடையாது. எந்த அமைச்சர் மீதும் லஞ்சம், ஊழல் என்ற குற்றச்சாட்டே எழுந்தது கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு முதலமைச்சர் கட்டுப்பாடாக, திறமையாக, தொலைநோக்கோடு இருந்தால் லஞ்சம் தவிர்க்க முடியும் என்பதற்கு அன்றைய உதாரணம். இன்று ஒரு ஆட்சி மாறி இருக்கிறது. எனக்கு தெரிந்த செய்திகள் 2-3 செய்திகளை சொல்கிறேன். பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்சம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அதற்காக பாராட்டுக்கள். கல்லூரியில், உயர்நிலை பள்ளிகள், மேல்நிலை பள்ளிகளில், தனியார் நடத்துகிற பள்ளிகளில், அரசு நடத்துகிற பள்ளிகளில் ஆசிரியர் நியமனம் லஞ்சம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அதற்காக என்னுடைய பாராட்டுக்கள். ஆசிரியர் டிரான்ஸ்ஃபர்களில் லஞ்சம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அதற்காக என்னுடைய பாராட்டுக்கள். ஆக லஞ்சம் தவிர என்பதற்கு காமராஜருடைய 9 ஆண்டு கால ஆட்சி எப்படி நடந்ததோ அதை போல முதலமைச்சர் விஜயுடைய ஆட்சியும் 1 மாத காலத்திலே லஞ்சம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது என எனக்கு தெரிந்த செய்திகளை பரிமாறிக்கொண்டு இன்னும் பல காரியங்களை செய்ய வேண்டும். இன்னும் பல துறைகளிலே ஊழல் இருக்கிறது. இன்னும் பல துறைகளிலே தவிர்க்கப்பட வேண்டும். அதையும் முதலமைச்சர் விஜய் அவருடைய ஆட்சி செய்யும் என்று நம்புகிறேன். உங்களுடைய ஆதரவு, எங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய உறுதுணை இருந்தால் தமிழ்நாட்டில் மீண்டும் லஞ்சம் தவிர்த்த காமராஜர் ஆட்சியை 5 ஆண்டுகள் நடத்த முடியும் என்ற நம்பிக்கையை தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி, பாராட்டுக்களை தெரிவித்து பெருந்தலைவர் காமராஜருடைய புகழ் வாழ்க என்று சொல்லி நன்றி தெரிவித்து விடை பெற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.